எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு. பக்காவான ஆக்ஷனா இருக்கும். ஒரு ஆக்ஷன் பேக். ஆமா, அர்ஜுன் சார் கேட்கவே வேணாம். அவருக்கு எந்த பேர் போட்டாலும் சூப்பரா இருக்கும். ஃபுல் ஆக்ஷன் தான். பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. அர்ஜுனுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கா ஃபீல் ஆகுது. போர் அடிக்கல, எங்கேயுமே ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து படம் எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ரொம்ப தெரிக்க அர்ஜுன் சார் சேல்ஸ் பண்ணா படம் தெரிக்க. அர்ஜுன் சார் சொல்ல வேணும். அர்ஜுன் சார் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், அவங்களோட ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா படம் பார்க்கணும். தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். இல்ல ப்ரோ, ஒரு ஃபேமிலியா ஒரு தற்காப்புக்காக ஒரு விஷயம் கத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு படம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். எல்லாரும் பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும். தியேட்டர் மூவி. 25 வருஷத்துக்கு அப்புறம் அபிராமியும் சாரும் கூட நடிச்சிருக்காங்க. அதான் இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஒரு ஃபைட்டர் ஃபேமிலி மாதிரி சூப்பரா இருந்தது. அதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது படம். படத்துல லாக் ஏதாவது இருக்குங்களா? இல்ல ப்ரோ, லாக் கொஞ்சம் கூட இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் படம் டாக்டர் மாதிரி தெரியல. சூப்பரா பண்ணியிருக்காரு படம். பிரதீப் பண்ணோட அசிஸ்டன்ட் சொல்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு சுபாஷ் ப்ரோ. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு. கோரியோகிராஃபி எல்லாமே செம்மையா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் செம்மையா இருக்கு. பக்காவான ஆக்ஷனா இருக்கும். ஒரு ஆக்ஷன் பேக் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க? ஒரு முக்கியமான மெசேஜ் நம்ம சோசியல் லைக் எப்படி சொல்றோம்னா, அது சொன்ன படக்கதை ரிவீல் ஆயிடும். பட் வந்து என்னன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நல்லா இருக்கு. ஓவராலா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ண போறாங்க. ஆமா எல்லாருமே சேர்ந்து நல்லா பார்க்கலாம். ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நம்ம 8.5 அந்த மாதிரி இருக்கும். 26 இயர்க்கு அப்புறம் அபிராமி மேமும் சாரும் ஒண்ணா நடிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களோட காம்போ? அது சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா ஒரு அதாவது இப்படி லைக் ஒரு ஸ்டோரி தான் மெயினா வச்சு இப்படி ஒரு அழகா ஒரு டீமா வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கடைசியில அந்த 1000 ரூபாய் 100 ரூபாய் தலை மட்டும் எரிப்பாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கு. மற்றபடி படம் எல்லாமே நல்லா விறுவிறுப்பா தான் போகுது. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காரு. இதுல ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஸ்டண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. உமன் சென்ட்ரிக் மூவி தான். உமன்ஸ்க்கு கேரக்டர்ல எவ்வளோ அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 3 பேருமே அர்ஜுன், அப்புறம் அபிராமி மேம், பிரீத்தி 3 பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா ஆக்ஷன்ஸ் தான். சூப்பரா ரவி பேசுறது சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்டருடைய ஃபர்ஸ்ட் படம் தாராளமா பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ ரியாலிட்டியா இருந்தது. உங்களுக்கு போர் அடிக்காது படம் பார்க்க. உங்களுக்கு கண்டிப்பா பார்க்கலாம். 10க்கு ரேட்டிங் எவ்வளவு சார் கொடுப்பீங்க? நான் 8 கொடுப்பேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல்லா ஆக்ஷன் தான். பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. அர்ஜுனுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கா ஃபீல் ஆகுது. மியூசிக் பக்கா ப்ரோ. மியூசிக் தான் தூக்குச்சு படத்தை. எங்கேயோ தூட்டு போயிருச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் என் ஃப்ரெண்டு ப்ரோ. என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. நல்லா பண்ணிருக்கான் ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். பாருங்க, ஃபேமிலியா வந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஆமா எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன்னும் எங்கேயுமே லாக் ஆகல. படம் அடுத்தடுத்து ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதனால நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா போயிட்டு. போர் அடிக்கல, எங்கேயுமே ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப இதுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஃபேமிலியா எல்லாருமே டிஃபரன்ஸ் கத்துக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செமையா ஸ்கோரா இருந்துச்சு. அர்ஜுன் மேம் வந்து பேர் எப்படி இருந்துச்சு? பேரிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்கதான் நீட்டா எடுத்திருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எதனா லாக் தோணுச்சா? இல்ல எனக்கு லாக் எங்கேயுமே தோணல. எனக்கு அதான் சொல்றேன். எனக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்க தோணு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் வரல, செமையா பண்ணிருக்காரு. எனக்கு மோஸ்டா அர்ஜுன் சிதம்பரம் ஒன்னொருத்தர் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரோட பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட எனக்கு படத்துல என்னன்னா இவங்களுக்கு இல்ல யாராலும் ஹெல்ப் பண்றது, ஹெல்பிங் டெண்டன்ஸ் பிளஸ் டிஃபென்ஸ், உமன்ஸ் சேஃப்டி டிஃபென்ஸ் எல்லாம் கத்துக்கோங்க அந்த மாதிரி. பிளஸ் பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும். எனக்கா ப்ரோ இன்ட்ரோல் சீன்ல ப்ரோ, அது சொல்லக்கூடாது, சொன்னா நல்லா இருக்காது. இன்ட்ரோல் சீன் மாசா இருக்கும் ப்ரோ. பிடிக்காத சீன் நோக்கி நான் எதுவுமே யோசிக்கல ப்ரோ. நான் எல்லாமே ரிகால் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு எல்லாமே. ஆக்ஷன் ஓரியன்டா பயங்கரமா இருக்கு படம். ஆக்ஷன் சீன்ஸ், மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. டெபியூட் டைரக்டர் மூவி மாதிரி இல்ல,
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எடுத்த ஃபீல் இருக்கு. போர் அடிக்காம போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே. லேக்னா என்ன சொல்லுங்க? லேக் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி ஒன்று, செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணிருக்காங்க? பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரவி பர்சன் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட் தமிழ்ல டெபியூட் மியூசிக் ஆடுற மாதிரி தெரியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே செமையா இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஒரு சீன் விடாம எல்லாமே நல்லா இருக்கும். மக்களை உட்காந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் படம் பார்த்துட்டு. அர்ஜுன் சார் அபிராம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேர் எப்படி இருக்கு? அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அபிராமி மாமன் ரொம்ப எங்கா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் அவங்களும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படத்துல நீங்க ரேட்டிங் கொடுக்கணும்னா 10 எவ்வளவு கொடுப்பீங்க? 9 கொடுப்பேன். படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல தான் எல்லா குடும்பத்திலயும் ஒரு தற்காப்பு கண்டிப்பா தேவை. நம்மளுக்காக தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லாம யாருக்கு எந்த பிரச்சனாலும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்க? இன்டர்மிஷன் சீன் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். பிளஸ் கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பராகவே இருந்துச்சுல, எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமா பலமாவே இருந்துச்சு. தெரிக்க விட்டான். டைரக்டரோட டெபியூ மூவி எப்படி பண்ணிருக்காரு? மூவி மாதிரி தெரியலங்க. ஏன்னா மோஸ்டா டெபியூ மூவினா வந்து லவ் பண்ண இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு சாஃப்டான படமா இருக்கும். இது பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு படம். அந்த கொஞ்சம் பிரமன் அபிராமி மேம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ரோல் நம்ம பாத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி அம்மா கேரக்டருக்கு நாங்க அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குமான்ற மாதிரி ஆமா. பார்த்தோம். அம்மா ஈக்குவல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பேரன் வச்சிருக்காங்க. ஆமா 20 days வச்சு பேரா வச்சிருக்காங்க. இது டிஃபரெண்டான பேர். அந்த வானவில இருந்து ஒரு பேரா இருந்து, இது வந்து இந்த பேர் வந்து ஒரு ஃபைட்டிங் பேர் மாதிரி நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டீம்ஸ் போட்டிருந்தாரு, நிறைய டீம்ஸ் போட்டிருந்தாரு. அது எல்லாருக்கும் நிறைய பிஜிஎம்ஸ் இருக்கு. அம்மாவுக்கு ஒரு பிஜிஎம், பொண்ணுக்கு ஒரு பிஜிஎம், ஹீரோக்கு ஒரு பிஜிஎம், நிறைய பிஜிஎம் போட்டிருந்தாங்க. எல்லாமே ரேட்டிங் வந்து டிஃப்ரெண்டான படம். கண்டிப்பா அது வந்து 8.5 10 கண்டிப்பா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆக்ஷன் பார்க்கும் செம்மையா இருந்துச்சு. குழந்தைங்களும் வந்து ஜாலியா பார்க்கலாம். அவங்களே ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. உண்மையை சொல்லணும்னா ஃபேமிலியாவே ரசிச்சு பார்த்தோம். ஆக்ஷன் பிளாக் தான் ப்ரோ. பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. தரமா இருந்துச்சு படம். ஸ்கிரீன் பிளே பிரசன்ஸும் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். நல்லா இருந்துச்சு. டெபியூட் மாதிரியே இல்ல ப்ரோ. ஃபுல் பேக்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லிருக்கீங்க? லைக் எனக்கு அபிராமியோட ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ ஒரு உமன் சென்ட்ரிக்கா இருந்தது. ஸோ ஒரு கிக்குக்கும் பேபியே வந்து 8 வயசு இது பண்ணிருக்காங்க. என்ன பேச நல்லா என்ஜாய் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பெண்களுக்கு எல்லாம் ஒரு அர்ஜுன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் எல்லாமே நல்லா இருக்குங்க. மியூசிக் நல்லா இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரமா இருந்தது. கேட்க நல்லா இருந்தது. படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருந்துச்சு. மாடர்ன் நம்ம ஹரி படம் மாதிரி படம் பட்டாசு மாதிரி நல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஓவராலா ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி, உமன் சென்ட்ரிக் மூவி. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து டெபியூட் ஃபிலிம்னு சொல்றாங்க, பட் ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப எடிட்டிங் எல்லாம் வந்து பயங்கர கட்டெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்துச்சு. ஆமா, இல்ல அவர் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ண மாதிரி இருக்குது. சோ இல்ல தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணது இல்ல, ஆனா வந்து அவர் நிறைய பண்ணிருக்காரு. தெரியுது, நல்லா தெரிஞ்சுச்சு. 10க்கு நான் வந்து ஒரு 9 கொடுப்பேன். ஏன்னா இது பக்கா மாஸ் கமர்ஷியல் மூவி, உமன் சென்ட்ரிக் மூவி. உமனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 பேருக்கும் பயங்கர ரோலை கொடுத்து வச்சிருந்தாங்க. சோ கண்டிப்பா எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். இன்டர்வல் சீன், இன்டர்வல் பங்கம். ஆமா, முன்னாடி இருந்த எப்படி ஒரு நல்ல ஒரு பேரா இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் நல்ல ஒரு பேர். சோ ஓவராலா பயங்கரம் சூப்பரா இருந்தது. எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரொம்ப மீறி நல்லாவே இருந்தது. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப மெயின்னா ஃபீமேல் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்ச சீன்னா சம்பந்தமே எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே பண்ணிருந்தாங்க. அது வந்து நேச்சுரலா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் வந்து நல்லாவே இருந்தது. நான் பேபி தான் கூட்டிட்டு வந்தேன். அவளே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு நல்லா ரியாக்ட் பண்ணலாம். அவளே கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இது பண்ணலாம். கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் தான் போட்டனால இப்ப இருக்க ஜெனரேஷன் கொஞ்சம் நல்லா அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நார்மல் சாங்ஸ் மாதிரி எல்லாம் ரொம்ப ஹை பிச்சா இல்லாம டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு பாக்க. லிரிக்ஸுமே எல்லாமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவே இருந்தது. அந்த ஆக்ஷனுக்கும் அந்த பாட்டுக்கும் ரொம்ப ரிலேட்டடா இருந்தது.
உமன் எம்பவர்மெண்ட் லைக் எப்படின்னா லைக் மெயின் ஜஸ்ட் இதுதான் லைக் யாருனே தெரியாதவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் வாட் கிவ் வேல்யூ டு லைஃப்ன்ற மாதிரி. சும்மா நம்மளும் இருந்தோம் நமக்கு ஒரு அப்பா அம்மாக்கு ஏதானா ஒரு ஹெல்ப் பண்றோம்ல லைக் அதர் பர்சனுக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும்ன்றது லைக் அதுதான் உங்க லைஃப் ஒரு வேல்யூ தர மாதிரி தான். அதே சமயம் நம்ம என்ன சுச்சுவேஷன் நம்மளோட தான் தனியா இருப்போம், நமக்கு நம்ம மட்டும்தான், நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்ற ஒரு இதுவும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டாங்களோ அது செகண்ட் ஹாஃப்ல செம்மையா தூக்கிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதோட நல்லா இருந்தது. ஆனா எங்க மெயினா டாட்டர் அண்ட் ஃபாதர் ரோல் தான் ரொம்ப பீக்கா இருந்தது. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்ல படம். இந்த காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப அடக்குடக்கமா வளர்க்கணும், ரொம்ப பயங்கர சோகமா எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது, அடுத்த விஷயத்தை தலையிடக்கூடாது, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படம் அதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டான படம். ஒரு பெண் பிள்ளைய எப்படி வீரமா வளர்க்கணும், ஒரு பெண் பிள்ளைய ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காங்க. ஒரு சினிமா ஹீரோ நம்ம எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பெண் பிள்ளைய காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வீரமான ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. படம் ஃபுல்லா ஆக்ஷன் 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 தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து படம் எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ரொம்ப தெரிக்க அர்ஜுன் சார் சேல்ஸ் பண்ணா படம் தெரிக்க. லாகே இல்லைங்க, எங்க அம்மா சத்தியமா சொல்றேங்க, படத்துல லாகே கிடையாதுங்க. இந்த படம் யாராவது சுமாரா இருக்குங்க அப்படின்னு சொன்னா கூட நான் சினிமா பாக்குறதே விட்டுறேன், தமிழ் சினிமா இனிமே நான் பார்க்கவே மாட்டேன். அவ்வளவு நல்ல படம், சூப்பரான படம். எல்லாரும் நம்பி வாங்க, ஒரு திருப்தியா போலாம். அப்ப கொடுத்த காசுக்கு ஒருத்தியா நல்லா காமிச்சிட்டாங்க அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல படம். நல்ல ஏஜஸ் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து கொடுங்க ஏஜஸ், இந்த மாதிரி டைரக்டரை உருவாக்குங்க. ரொம்ப நல்ல டைரக்டர், ஒரு சின்ன பையன் தான் டைரக்டர், சுபாஷ் நினைக்கிறேன் அவர் பேரு. ரொம்ப அழகா எடுத்திருக்காப்ல. அவரோட உருவத்துக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, மனுஷன் ஒல்லியா குச்சி மாதிரி இருக்காப்ல. பரமத்தில் உள்ள வந்தா நின்று இருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னாரு. ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாரு படத்தை, ரொம்ப ரொம்ப செதுக்கி இருக்காரு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பர். ஒரு கேரக்டர் நம்ம ஒரு கெஸ் பண்ணா அது வேற மாதிரி போகுது, பயங்கரமா இருக்கு. அது இன்ட்ரோ பிளாக்லாம் பங்கம். இது இந்த படத்துக்கு உண்மையிலே சொல்றேன், பிளாஸ்ட்ன்ற டைட்டில் தவிர வேற எது வச்சாலும் மொக்கையாவே இருந்திருக்கும். பிளாஸ்ட் தான் சூப்பரா இருக்குங்க. எல்லாருமே பிஜிஎம் வேற லெவல், எடிட்டிங், கேமரா ஒர்க்கு எல்லாமே வேற லெவல். ஒருத்தரும் ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது, இவங்க கம்மி இவங்க அதிகம் சொல்ல முடியாது. எல்லாமே ஈக்குவல் தான். டைரக்ஷன்ல இருந்து எடிட்டிங், கேமரா ஒர்க்கு, பிஜிஎம் தான் படத்துல பெரிய பிளஸ். பிஜிஎம் தான் அந்த ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் அந்த ஸ்லோ மிஷன்ல கொடுத்து அதுவே எகிருது நம்மளுக்கு, அப்படியே ஹூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அது உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயின் அபிராமி மேடம் அவங்க வானவில்லையே பார்த்தாச்சு. வானவில் படத்திலேயே அவங்க 2 பேரும் பேரா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகான பேர். அபிராமி மேடம் யாருக்கு போட்டாலுமே அழகா தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். அது நல்ல குட் பேர், அழகான பேர். நான் 10க்கு 10 கொடுப்பேங்க. சூப்பரா, ஏன்னா எந்த லாகுமே இல்ல, எந்த மைனஸுமே இல்ல. ஒரு லவ் சீனு, ஒரு ரொமான்ஸ், ஒரு டைம் பாஸ் பண்ற சீனு, ஒரு சீனை மூவ் பண்ற சீனு, ஒரு டூரேஷனுக்காக அப்படின்ற மாதிரி சீனு, தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத ஃபைட்டு அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு நல்ல அழகான திருப்தியான 100% உண்மையான தமிழ் சினிமா இது. ஆனா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஆக்ஷன் வெறியர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட், நல்ல ஒரு குத்து பரோட்டா மாதிரி, நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரி ஃபுல் ட்ரீட் இந்த படம் ஆக்ஷன் பிரியர்களுக்கு. கருத்து என்னன்னா, அதாவது கெட்டது எங்க நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் அது முகம் தெரியாதவங்களா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. யாருக்கு நடந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணும், அதை தடுக்கணும். மனிதாபிமானம், ஹியூமானிட்டி, அதான் படம் சார். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த ஹீரோயினி மேலத்தை வந்து இந்த அர்ஜுன் சார் குழந்தையாக காமிச்சிருப்பாங்க. அப்படி காட்டும் போது பக்கத்து தெருவில் விளையாடும் போது ஒரு பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை உள்ள வந்து அழுதுகிட்டே வரும்போது அர்ஜுன் சார் தான் அப்பா கேட்பாரு, ஒரு குழந்தை அடி வாங்கிருச்சுன்னா யாரா இருந்தாலும் ஒரு கோவம், ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், எவன்டா அடிச்சதுன்ற மாதிரி ஒரு எந்திரிச்சு போவோம் இல்லையா? எந்திரிக்காம ரிலாக்ஸா உட்காந்து யாரு மேல தப்புன்னு கேட்பாரு. எப்படி யாரு மேல தப்புன்னு கேட்பாரு. அந்த குழந்தை சொல்ல, என் மேல தப்பு இல்லப்பா, அப்போ உன் கை இருக்குல்ல போய் அடி அப்படின்னு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்ததுங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அவரு எனக்கு இப்பதான் பார்த்தவர், ரொம்ப சின்ன பையனா இருக்காங்க. அவங்கதான் டேரக்டர்னே தெரியலங்க. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இவங்கதான் டேரக்டர் அப்படின்னாங்க. ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. சூப்பரா படம், நல்ல டைம் பாஸ், செம ஃபாஸ்டா போச்சு.
ஆனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். மியூசிக் வேற லெவல் சார். யார் மியூசிக்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எதுவுமே பிளாங்கா தான் வந்து படம் பார்த்தேன். எனக்கு எங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு வந்தாங்க படத்துக்கு. பிளாங்கா வந்து படம் பார்த்தேன். எந்த இதுல நிறைய ட்விஸ்ட் இருந்தது படத்துல. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம். எனக்கு வந்து நிறைய சீன் சொல்ல, எனக்கு அந்த குட்டி குழந்தை ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா போட்டாங்க அவங்க. அந்த சின்ன பொண்ணு வேற லெவல்ல ஃபைட் போட்டாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா சூப்பரா இருந்தது. அவங்க பேர் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அர்ஜுன் சார் கேட்கவே வேணாம், அவருக்கு எந்த பேர் போட்டாலும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்தது சார்.